அன்பான தமிழ் உள்ளவங்களே உங்களை ஷெக்மத் த ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நாம இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, உங்களோட ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி, அதாவது உங்களோட பர்ஃபெக்ட் கவுண்டர் பார்ட்டை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது. மேபி இங்கே ஃபால்ஸ் ட்வின் நிறைய நான் பார்க்குறேன். ஸோ அந்த எனர்ஜிட்டிக் அட்டாக்ஸ்லேருந்து நீங்கள் எப்படி இட்ஸ் அபவுட் ஹவு டு ஃபைண்ட் யுவர் பர்ஃபெக்ட் கவுண்டர் பார்ட். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும், அதில் வந்து நீங்கள் என்ன மாதிரி போனீங்க அப்படின்னா உங்களோட கவுண்டர் பார்ட் கிட்ட நீங்கள் ரீச் ஆக முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ரீடிங்கோட இன்டென்ஷன். நான் வந்து ரொம்ப டீப்பாக போக போகிறதில்ல, பட் நம்ம வந்து பார்க்க போகிறது எல்லாமே வந்து சும்மா சயின்ஸ் மாதிரி தான் பார்க்க போகிறோம். என்ன சயின்ஸ் இருக்கும், இல்லைனா எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ டு ஃபைண்ட் யுவர் ரைட் கவுண்டர் பார்ட், அதுதான் எங்கள் விஷயம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கலெக்டிவோட பர்ஃபெக்ட் கவுண்டர் பார்ட்டை அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறது, சயின்ஸ் அந்த சூழ்நிலைகள் என்ன இருக்கும், எப்படி அவங்கள கரெக்டாக கண்டுபிடிக்கிறது, எப்படி தங்கிலீஷு எப்படி கண்டுபிடிக்கிறது. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கலெக்டிவோட பர்ஃபெக்ட் கவுண்டர் பார்ட், திஸ் டிவைன் கவுண்டர் பார்ட், அவங்க யார், எப்படி இருப்பாங்க, எப்படி அவங்கள கண்டுபிடிக்கிறது. யூ வில் பி ஷோன் வே, வக்கேஷன், ஹாப்பினஸ். அடப்போங்கய்யா, இதுக்கு மேலே என்ன இருக்குது. யூ வில் பி டைரக்டர். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் வந்து ஃபாக்ஸ், ஷ்ரூட்னஸ் அண்ட் ரிசோர்ஸ்ஃபுல்னஸ் எஸ்பெஷலி இன் பிஸ்னஸ். ஸோ உங்களோட கவுண்டர் பார்ட் வந்து ஒரு டாப் லெவலில் தான் இருப்பாங்க நிச்சயமாக. அவங்க வந்து ஒரு மாதிரி மெச்சூர்ட் பர்சன், அவங்க இருக்க ஃபீல்டில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸோடு இருப்பாங்க, கொஞ்சம் டேலண்டடாகவும் இருப்பாங்க. இட்ஸ் லைக் குள்ள நரின்னு சொல்ல முடியாது, பட் நரியிலேயே கொஞ்சம் நல்ல நரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ நாளாக அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்னால அவங்க நல்ல டெவலப்பும் ஆயிருப்பாங்க. அதே சமயம் வந்து ஒரு வெல் செட்டில்டு பொசிஷனில் இருப்பாங்க. இல்லைனா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சூப்பர்வைசர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஒரு 4-5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஃபீல்டில் நல்ல எக்ஸ்போஷர் இருக்கும், அவங்களுக்கு ஒரு நேம் இருக்கும், இல்லைனா வந்து அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும். உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஓ மை காட் நல்ல ஒர்க் பண்ணுறாங்களே, இல்லைன்னா நல்ல ஒர்க் எத்திக்ஸ் வச்சுருக்காங்க, இல்லைனா என்ன சொல்கிறது, நல்ல டேலண்டடாக இருக்காங்க அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்கள பற்றி உங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அது வந்து உங்களோட ஃபஸ்ட்டு சைன் அப்படின்னு பிரபஞ்சம் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து யூ வில் பி கைடட். இங்கே பார்த்தீங்கன்னா நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பாசிபிலிட்டிஸ் அண்ட் பாத்ஸ் ஆர் ஓப்பனிங் அப். ஸோ இது வந்து உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள், இன்னொரு சைன். அதாவது நீங்கள் மேபி உங்களோட கரியரில் மேலே போகும்போதோ, இல்லைனா ஒரு ஷிஃப்ட் ஆகும்போதோ, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நீங்கள் போகும்போது தான் இவங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இட்ஸ் லைக் வைல் யூ ஆர் சர்ச்சிங் ஃபார் அ ஜாப், இல்லைனா வந்து ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, இல்லைனா ட்ராவல் கூட பண்ணலாம். நீங்கள் ட்ராவல் பண்ணி போகும்போது இவங்களை பற்றி கேள்விப்படலாம். அது வந்து உங்களோட அட்டென்ஷனை ஸ்பார்க் பண்ணலாம். ஹூ இஸ் தட் அப்படின்னு பார்க்க போகும்போது இவென்ச்சுவலாக வந்து உங்களுக்கு அந்த அட்ராக்ஷன் டெவலப் ஆகலாம். அடுத்தது வக்கேஷன், அதுதான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து எங்கேயாவது வெளியில் போகும்போது யூ வில் மீட் திஸ் பர்சன் ஃபார் ஷுர். இல்லைனா வந்து நீங்கள் ரொம்ப லைட் ஹார்ட்டட் எனர்ஜியில் இருக்கும்போது, ஒரு பிரேக் எடுக்கும்போது கரியரில், இல்லைனா வந்து ரொம்ப நாளாக ஓடிட்டுருக்கேன், இது சரி வராது, ஷால் வி டேக் அ பிரேக் அப்படின்னு யோசிச்சு ஏதாவது ஒரு வக்கேஷன் போகும்போது பார்த்திங்கன்னா உங்களோட சேர்ந்து அவங்க ட்ராவல் பண்ணலாம். ஒரு ட்ராவல் கம்பெனியன், மேபி நீங்கள் எங்கேயாவது போகும்போது யூ ஆர் கோயிங் டு மீட் திஸ் பர்சன். டாக்ஸ், கெட்டிங் டுகெதர் வித் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கெட் டுகெதர், இல்லைனா வந்து மேபி எங்கேயும் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க, அங்கே போய் நீங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ண போகும்போது இந்த பர்சனை பற்றி உங்களுக்கு தெரிய வரலாம். ஸோ நீங்கள் எதை பற்றியும் பெருசாக அழட்டிக்க தேவையில்லை. யூ வில் பி கைடட் ஃபார் ஷுர். ஏன்னா ஹாப்பினஸ், இந்த பர்சன் வந்து உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை மட்டும் தான் கொண்டு வருவாங்க. இவங்களால வந்து உங்களுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரவே வராது. அவங்க தான் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட். சப்போஸ் உங்களை யாராவது ஹார்ட் பிரேக் பண்ணுறாங்க, இல்லைனா வந்து உங்களை மிஸ்ட்ரீட் பண்ணுறாங்க, இல்லை ஹேவிங் யூ அன் ஆப்ஷன் அப்படின்லாம் இருந்தால் அவங்க வந்து நிச்சயமாக உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் கிடையாது. வெரி லாயல் பர்சன். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள்ஸ். நீங்கள் வந்து வெக்கேஷன் போகலாம், இல்லைனா ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக போகலாம், இல்லைனா வந்து லைக் 86 தானே மூவி, மறந்துட்டேன். ஸோ அதில் வர மாதிரி எங்கேயோ ஓல்டு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போகும்போது இந்த பர்சனை பற்றி நீங்கள் கேள்விப்படலாம். ஓ மை காட், இவங்களை நான் மறந்தே போயிட்டேனே அப்படின்னு அவங்கள பற்றி விசாரிக்க போகும்போது அவங்க வந்து ஒரு ஹை பொசிஷனில் இருக்காங்க, இல்லைனா வந்து இட்ஸ் லைக் தி ஆர் வெல் செட்டில்ட். நாட் ஒன் மணி ரிலேட்டடாக நான் பேசவே இல்லை. இட்ஸ் லைக் வெல் எஜுகேட்டட், இல்லைனா மேபி ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காங்க, அவங்க வந்து வெல் டேலண்டட்,
ஏதோ ஒரு விஷயம் உங்களை ஸ்பார்க் பண்ணும், ஒரு இன்ட்ரெஸ்ட்டை ஸ்பார்க் பண்ணும். தட் இஸ் த பர்சன். அடுத்தது வந்து யூஆர் ஆன் த ரைட் பாத் ரிகார்டிங் சம் ஆஸ்பெக்ட் ஆஃப் யுவர் லைஃப். ஸோ நீங்கள் இப்போ சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கீங்க. உங்களோட ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் தான் நீங்கள் போகிறீங்களான்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா, சப்போஸ் இது சிங்கிள்ஸ் கூட மேட்ச் ஆகும் இந்த ரீடிங். நீங்கள் இப்போது கரியரில் போயிட்டுருக்கீங்க, இல்லைனா வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணுறீங்க, இல்லைனா வந்து யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் யுவர் பேஷன். எதுவாக இருந்தாலும் நீங்கள் சரியான பாதையில் தான் இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட வேண்டியிருக்கும். எதுக்கு அப்படின்னா, நீங்கள் முன்னாடி போகிறதுக்கு, நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு, இந்த காதல் உங்கள் வாழ்க்கையில் வரத்துக்குமே நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட வேண்டியிருக்கும். அந்த மாதிரி போட்டு நீங்கள் படிப்படியாக முன்னாடி போகும்போது தான் இந்த பர்சனை நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க. மடல்ட் அன்கிளியர் திங்கிங். ஸோ இப்போ இந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலைலாம் இருந்தது அப்படின்னா, அது வந்து ஸோ உங்களுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்ததுன்னா, உங்கள் 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 கூட இருக்க யாரோ ஒருத்தங்க வந்து அன்ட்ரஸ்ட்வர்த்தி. ஸோ ஒரு ஃபேக் பர்சன் உங்கள் எனர்ஜியில் இருக்காங்க. ஸோ பி கேர்ஃபுல். ஒருத்தங்களை பற்றி உங்களுக்கு தெளிவான ஐடியா இல்லை, குழம்பி இருக்கீங்க. இட்ஸ் லைக் நல்லவனா கெட்டவனா தெரியலையே, என்ன ஐடியா அவனுக்கு, முன்னாடி கெட்டவனாக இருந்தால் நல்லவன் ஆயிட்டானோ, நல்லவன் மாதிரி நடிக்கிறானோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு குழப்பம் இருந்ததுனாவே நோ, தட் இஸ் நாட் த ரைட் பர்சன். உங்கள் பர்சன் வந்து ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்க போகிறாங்க. இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, வால்னு சொல்ல முடியாது. யாரோ உங்களை பற்றி யோசிச்சுட்ருக்காங்க டீப்பாக, ஃபார் ஷுர். அப்படியே என் மனசு இட்ஸ் லைக் மேபி யாராவது உங்ககிட்ட பேச வந்தாங்கன்னா அவங்கள பிளாக் பண்ணுறாங்க எனர்ஜெட்டிக்கலாக, அது கூட நடக்கலாம். ஸோ இந்த பர்சன் வந்து உங்கள் மேலே எனர்ஜெட்டிக் அட்டாக்ஸ் கூட கொண்டு வரலாம். ஸோ பி கேர்ஃபுல் வித் திஸ் காமிக் பர்சன். ரொம்ப அவசியம் உங்களுக்கு. உங்களோட பர்சன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. இட்ஸ் லைக் அவங்கக்கிட்ட அவங்க வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க சில விஷயங்கள். அதனால் வந்து அவங்க எதையுமே வந்து ஒளிச்சு மறைச்சு பேசுகிற பழக்கம் அவங்களுக்கு இருக்காது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலை வந்தாலே அந்த பர்சன் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் கிடையாது. இது வந்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் வின்ஃபால். ஸோ ஒன்ஸ் இந்த பர்சனை யூ என்ன சொல்கிறது, இந்த அன்கிளியர் மடல்டு திங்கிங்லேருந்து வெளியில் வந்துட்டிங்கனாவே உங்களுக்கு உங்கள் காதல் வாழ்க்கையில் அடுத்த படி என்ன, அடுத்த அடி எங்கே எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிடும். இது பார்க்கறது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இது வெறும் எனர்ஜெட்டிக் ரீடிங் தான். ஸோ எப்படி உங்களுக்கு பொருந்ததோ அப்படி எடுத்துக்கோங்க. இவங்களுக்கு நீங்கள் வந்து இட்ஸ் லைக் பர்ஃபெக்ட் பேர். கெட்டிங் டுகெதர் வித் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா மேபி நீங்கள் இந்த பர்சனோட போக போகிறீங்க, இல்லைனா யூ ஆர் டேக்கிங் பிரேக், கோயிங் அவுட், ஹேவிங் வெக்கேஷன், ஹேவிங் டைம் வித் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் அவுட் ஆஃப் யுவர் டெய்லி ரொட்டீன் ஒரு விஷயம் பண்ண போகும்போது நீங்கள் இந்த பர்சனை பற்றி கேள்விப்படலாம், இல்லை இந்த பர்சனை மீட் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து ஒர்க் செட்டப்பில் நான் பார்க்கல இது வரைக்கும். இது வந்து நீங்கள் வேறு எங்கேயோ போகும்போது, வேறு ஏதோ பண்ணும்போது, புது புது பாதைகள் வந்து உங்களுக்கு வெளியில் என்ன சொல்கிறது, உங்களுக்கு புலப்பட ஆரம்பிக்கும் கண்களுக்கு. அதில் நடக்க ஆரம்பிங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து அட் அ டைமில் வந்து ஒரு உங்களோட பேஷன் ரிலேட்டாக ஒரு ஆஃபர் வரும், உங்களோட கரியருக்கும் ஒரு ஆஃபர் வரும். நீங்கள் வந்து இம்பேலன்ஸாக இருக்காதீங்க. யூ கேன் டூ இட். அதனால தான் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும். இந்த மாதிரி போட்டு நீங்கள் படிப்படியாக முன்னாடி போகும்போது பிரபஞ்சம் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டை அழகாக கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் ட்ரஸ்ட் த சைன்ஸ். இட்ஸ் ஸோ சிம்பிள், இட்ஸ் ஸோ எவிடென்ட். உங்களுக்கு வந்து பிரபஞ்சம் ரொம்ப தெளிவாக ஒரு சைன் கொடுப்பாங்க. அந்த சைன் வந்து உங்களுக்கு ரொம்ப எவிடெண்ட்டாக இருக்கும். அதை வந்து நீங்கள் அந்த சைனே மிஸ் பண்ண முடியாது, உங்கள் டிவைன் கவுண்டர் பார்ட்டே மிஸ் பண்ண முடியாது. இஃப் யூ மிஸ் அ பர்சன் தென் தே ஆர் நாட் யுவர் கவுண்டர் பார்ட். வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப ஹேஸ்டி டெசிஷன்ஸ் எடுக்காதீங்க. ட்வின் ஃப்ளேம் ஜெர்னியில் பொறுமையாக இருங்க. ஏன்னா நீங்கள் வந்து யூமே என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து யூமே ரீச்டு சம் லெவல், இல்லைனா வந்து அந்த ஒரு என்லைட்டன்மெண்ட் வந்திருக்கலாம். உங்களோட பர்சனுக்கு அது வராமல் இருக்கலாம். ஸோ அந்த இம்பேலன்ஸ் இருக்கும்போது நீங்கள் மீட் பண்ணதுக்கப்புறமும் தே வில் கோ ஃபார் அனதர் சைக்கிள் டு லேர்ன் சம் அதர் லெசன். அந்த பாடம் கற்றுக்கிற வரைக்கும் யூ ஹாவ் டு வெயிட். ஆனால் அந்த வெயிட்டிங் பீரியடில் வந்து நீங்கள் அப்படியே தேமேன்னு வெயிட் பண்ணக்கூடாது. யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஓன் செல்ஃப் கேர், கரியர், அச்சீவ் யுவர் கோல்ஸ், சேஸ் யுவர் ட்ரீம். இதெல்லாம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது
திரும்ப அவங்க சைக்கிள் முடிச்சு உங்ககிட்ட தான் வந்து நிற்பாங்க. பிகாஸ் தே ஆர் அதர் ஹாஃப். உங்களுக்கு அந்த ஏன் ட்வின் ஃப்ளேமை மிஸ் பண்ணிடுவேனா அப்படிங்கிற அந்த கவலையே உங்களுக்கு தேவையே கிடையாது. ஸோ பிரபஞ்சம் உங்களை சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா தே ஆர் கோயிங் டு பிளேஸ் த ரைட் பர்சன் இன் த ரைட் பிளேஸ் இன் த ரைட் டைம். இது ஸோ சிம்பிள். அவங்கள வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்களா? நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? நீங்கள் மிஸ்ஸே பண்ண முடியாது. யூ கான் மிஸ் தெம். தே வில் ஷோ அப். பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு காதை பிடிச்சி திருகி முடியை பிடிச்சி இழுத்து அவதான் பாரு அவன் தான் பாருன்னு பார்க்க வச்சுருவாங்க. யூ ஜஸ்ட் டோன்ட் வரி அபவுட் இட். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ரொம்ப அமைதியாக இருங்க, பிரபஞ்சத்தை நம்புங்க, உங்களோட ட்வின் ஃப்ளேம் உங்ககிட்ட வந்து சேருவாங்க அப்படின்னு. ஐ திங்க் உங்களுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி இப்போ இருக்குது. ஸோ பார்க்கலாம் ட்வின் ஃப்ளேமை கலெக்டிவ் வந்து எப்போ எந்த சூழ்நிலையில் சந்திப்பாங்க. ரிவர்ஸில் போகுது. லெட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் யூ. சத்தியமாக ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப் எடுக்காதீங்க, அவங்க கவுத்துட்ருவாங்க. ஸோ உங்களோட சூழ்நிலையில் யாரோ ஒருத்தங்களை வந்து நீங்கள் நம்ப முடியாது. லெட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் யூ இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ. ஸோ இதில் வந்து நீங்களாக தான் முயற்சி பண்ண வேண்டியிருக்கும். யார்கிட்டயோ சொல்கிறதோ ஷேர் பண்ணுறதோ நோ, டோன்ட் டூ இட். அப்படி பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்கள் கனெக்ஷனை சாபட்டாச் பண்ணிடும். பிகாஸ் யாரோ ஒருத்தங்க நம்பிக்கைக்கு உரியவங்க இல்லை. அது வந்து ஒரு வார்னிங், ஹெட்ஸ் அப். ட்ரஸ்ட் த ப்ராசஸ். குப்பிடாரோ அவங்கள ஆல்ரெடி தாக்கிடுச்சு, இல்லைனா வந்து கரெக்ட் டைமில் கரெக்டான குப்பிடாரோ அவங்கள வந்து தாக்கும். ஸோ நீங்கள் அவங்கள மிஸ் பண்ணிடுவீங்களா அப்படின்னா இல்லை. அவங்க உங்களை அதனால் சந்தேகப்பட போகிறாங்களான்னா இல்லை. No, they are not going to doubt you. Express your love. ஸோ அவங்க நிச்சயமாக வந்து உங்கள் காதலை சொல்ல தான் போகிறாங்க, அவங்களோட காதலையும் சொல்ல தான் போகிறாங்க, நீங்கள் உங்கள் காதலை சொல்ல தான் போகிறீங்க. கோ அஹெட் அண்ட் மேக் த ரொமான்டிக் ஜெஸ்டர். பாஸ்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப். ஸோ இதனால் வந்து இந்த காமிக் பீப்புள் ஏதாவது ட்ரை பண்ணனால ஏதாவது நின்று போகுமா அப்படின்னா நோ, இட் இஸ் நாட் கோயிங் டு ஸ்டாப். நீங்கள் வந்து இங்கே இது வந்து ஒரு ஃபெயிலியருக்கோ இல்லை வந்து ஒரு நோங்கிற வார்த்தைக்கோ வந்து எப்போவுமே வந்து வருத்தப்படாதீங்க. இட்ஸ் யுவர் ப்ராசஸ், இட்ஸ் யுவர் கர்மா டு டூ வாட் யூ ஆர் கைடட் டு டூ. அவ்வளோதான். எக்ஸ்ப்ரெஸ் யுவர் லவ். இது வந்து உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் அப்படின்னு நம்பி செய்யுங்க, அவ்வளோதான். இட்ஸ் லைக் நீங்கள் தப்பாக கூட சில சமயம் முடிவு பண்ணலாம், தப்பான பர்சனை உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்னு எடுத்துக்கலாம். பட் உங்களை காப்பாற்ற போகிறது உங்களோட இன்டெகிரிட்டி, உங்களோட பவுண்ட்ரி, அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லாயல்ட்டி. நீங்கள் எவ்வளோ லாயலாக இந்த கனெக்ஷனுக்கு இருக்கீங்க, எவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்கீங்க, ஹவு ஜென்யூன் யுவர் லவ் இஸ், ஹவு அன்கண்டிஷ்னல் யுவர் லவ் இஸ். அதுதான் உங்களோட கவுண்டர் பார்ட்டை உங்ககிட்ட அட்ராக்ட் பண்ணுமே தவிர இந்த காமிக் பீப்புள் பண்ண ட்ராமா இதெல்லாம் வந்து நிலைக்குமானா கண்டிப்பாக நிலைக்க போகிறது. இட்ஸ் கோயிங் டு க்ரியேட் சம் கைண்ட் ஆஃப் டர்ம் ஆயில், அவ்வளோதான். ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் க்ரியேட் பண்ணும், அவ்வளோதான். பட் நம்புங்க, பிரபஞ்சத்தை நம்புங்க, எல்லாமே நடக்கிறது ஒரு காரணத்துக்காக தான். பிகாஸ் இப்போவே அவங்க காமிக் பீப்புள் சொல்கிறத கேட்டு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா, இது ஃப்யூச்சரில் கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்தது அப்படின்னா அது வந்து எவ்வளோ பெரிய ஹார்ட் பிரேக்காக இருக்கும் நினச்சி பாருங்கள். சப்போஸ் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் அவசரமாக பண்ணீங்க, இல்லைனா வந்து காமிக் பீப்புள் வந்து பிரபஞ்சம் வந்து இந்த டெஸ்ட் வைக்காமல் உங்களுக்கு சரி இந்த பொண்ணு ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கா அப்படின்னு உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்ககிட்ட கொடுக்குறாங்க. இட்ஸ் லைக் மேபி அவங்க காமிக் ட்வின்னாக இருக்கிற பட்சத்தில் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த காமிக்ஸ் ஏதாவது ட்ராமா பண்ணி அவங்க ஏதாவது உங்களை தப்பாக நினச்சாலோ இல்லை சந்தேகப்பட்டாலோ யோசிச்சு பாருங்கள் அவங்களோட ஃப்யூச்சர். அவ்வளோதான், யூ ஆர் டன். அதனால் பிரபஞ்சத்தை நம்புங்க. இப்போவே அவங்கள டெஸ்ட் பண்ணட்டும், காமிக்ஸ் என்ன வேணால் சொல்லட்டும், லெட் தெம் ஹியர் எவ்ரி திங். நீங்கள் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு மட்டும் அப்சர்வ் பண்ணுங்கள். இஃப் தே ஆர் ப்ரொடெக்டிங் யூ தென் தே ஆர் யுவர் கவுண்டர் பார்ட். பிகாஸ் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் யூ கான்ட் சீட் ஆன் ஈச் அதர். இஃப் தே சீட் தே ஆர் நாட் யுவர் கவுண்டர் பார்ட். அதே மாதிரி தான் நீங்களும். நீங்கள் இங்கே வந்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த பக்கம் ரோம் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா தென் யூ கான் கெட் யுவர் ட்வின். ஏன்னா உங்களை சோதிக்கிற மாதிரி தான் அவங்களையும் சோதிப்பாங்க, அவங்கள சோதிக்கிற மாதிரி தான் பிரபஞ்சம் உங்களையும் சோதிப்பாங்க. தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ். ஸோ பெண்ணாக பிறந்தனால ஸ்பெஷாலிட்டிலாம் எதுவும் கிடையாது. ஆணுக்கும் இது தான், பெண்ணுக்கும் இது தான். ஸோ இஃப் யூ வாண்ட் யுவர் ட்வின் தென் யூ ஹாவ் டு ஸ்டே லாயல். எவ்வளோ டெடிக்கேட்டடாக எவ்வளோ லாயலாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் உங்களோட ட்வின் ஃப்ளேம் சீக்கிரமாக வந்து பச்சைக்குன்னு ஒட்டிப்பாங்க. ஸோ யுவர் லாயல்ட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சான்சஸ் வரும், அவங்க கோச்சிக்கலாம், தப்பாக நினைக்கலாம், விட்டுட்டு நீங்கள் வேறு பக்கம் போகலான்னு தோணலாம். பட் ஸ்டே லாயல், ஸ்டில் ஸ்டே லாயல். உங்களோட கனெக்ஷன் பிரபஞ்சம் வந்து உங்களை கைவிடவே மாட்டாங்க.
சப்போஸ் நீங்கள் ஈவன் யூ ஆர் ஸ்டேயிங் லாயல் டு a karmic connection, they are going to remove the karmic connection, ரீப்ளேஸ் த காமிக் கனெக்ஷன். அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க எதால்? ஒரு உண்மையான காதலால். ஸோ யூ ஹாவ் டு வெயிட் பேஷண்ட்லி, யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் அண்ட் யூ ஹாவ் டு பிலீவ் யுவர் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு காமிக் அட்டாக் இருக்குது உங்கள் கனெக்ஷனில். ஸோ யாராவது உங்களை பற்றி காசிப் பண்ணலாம், பொய் சொல்லலாம், ஆனால் அதெல்லாம் வந்து இது தடுக்க போகுது அப்படின்னா நோ, இட் இஸ் நாட் கோயிங் டு ஸ்டாப். அவங்களும் காதலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தான் போகிறாங்க, நீங்களும் காதலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தான் போகிறாங்க. இது வந்து அன்ஸ்டாப்பபிள். ஏன்னா இது பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன். இப்போ வந்து நீங்கள் போயிட்டுருக்கிறதெல்லாம் பாஸ்ட் லைஃப் கர்மாவை கிளென்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், எப்படி வந்து அவங்களோட ட்வின் ஃப்ளேமை அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறது? வாட் இஸ் த சைன்ஸ், வாட் இஸ் த கைடன்ஸ், ஹவு டு ஐடென்டிஃபை த ரைட் ட்வின்? 3 of cups, மேபி பார்ட்டி, வக்கேஷன், ஒரு celebration, maybe you are going to meet them in a celebration party, something. ரொம்ப நீங்கள் எமோஷ்னலாக ரொம்ப லைட் ஹார்ட்டடாக இருக்கீங்க. பாட்டம் டெக்கில் 7 of swords எனர்ஜி. ஸோ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காமிக் அட்டாக் இருக்குது. தே ஆர் எண்டிங் திஸ் பிகாஸ் தே ஆர் மிஸ்ஸிங் யூ. இது வந்து ஒரு கைடன்ஸ். இது மேபி மாஸ்குலினுக்காக இருக்கலாம், ஒரு காமிக் எனர்ஜி நான் இங்கே பார்க்குறேன். இட்ஸ் லைக் அவங்க வந்து ரொம்ப கவர்ட்னஸ் எனர்ஜி. ஆனால் வந்து வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா கவர்ட்னஸ் எனர்ஜி இருக்குது, அதே சமயம் வந்து பார்ட்டி, எப்போ பார்த்தாலும் பார்ட்டி அப்படின்னு போயிட்டுருக்குறது. இவனால வந்து அவங்க உலகத்துக்கிட்ட வேறு மாதிரி நடிச்சிட்டு இருந்தாங்க. இட்ஸ் லைக் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஆஃப் ஸ்கெலட்டன், உள்ளே ஒன்றுமே இல்லை. அவங்க மனசுலேயும் உள்ள இல்லை, தெர் இஸ் நோ சோல் இன் தேர் பாடி. இட்ஸ் லைக் ரியல் டெட் பாடி. அவங்க உயிரோடு தான் நடமாடுவாங்க, பட் தெர் இஸ் நோ சோல் இன் தேர் பாடி. அதுதான் உண்மை. இட்ஸ் லைக் அவங்களுக்கு 3D உலகம், இந்த மாதிரி பார்ட்டி பண்ணுறது, ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பயம். அதனால் இந்த மாதிரி பார்ட்டி பண்ணி ஒரு 10 பேர்த்தோடு என்ஜாய் பண்ணி அது அவங்க மறந்துட்டாங்க அப்படின்னா தே ஃபீல் செக்யூர். இது எதனால் நடக்குது அப்படின்னா தே லாஸ்ட் யூ. 2 of cups, தே லாஸ்ட் தேர் லவ். ஏன் இந்த காதல் அவங்க இழந்துட்டாங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு பண்ண துரோகத்துக்குனால. தே காஸ்ட் யூ லாட் ஆஃப் பெயின். உங்களுக்கு நிறையா வந்து வலி உண்டு பண்ண, இல்லைனா உங்களை ரொம்ப கீழ்த்தரமாக ட்ரீட் பண்ணுறது, இல்லைனா இட்ஸ் லைக் கீழ்த்தரமானா வந்து இட்ஸ் லைக் உங்களை ஆப்ஷனாக வச்சுக்கிறது, இட்ஸ் லைக் யூஸிங் யூ, இல்லைனா உங்களோட பிளெஸ்ஸிங்காக உங்களை யூஸ் பண்ண நினைக்கிறது, சம்திங். நீங்கள் வந்து யூ ஹாவ் என்டர் திஸ் பெயின்ஃபுல் சைக்கிள், நவ் தே ஆர் கோயிங் த்ரூ திஸ். உங்களுக்கு அவங்க என்ன உருவாக்குனாங்களோ, என்ன உங்களுக்கு எந்த மாதிரி வழியை உங்களுக்கு கொடுத்தாங்களோ, தே ஆர் எக்ஸ்பீரியன்சிங் திஸ் நவ். 7 of coins, யூ மூவ்ட் ஆன். இது காசுக்காக நடக்கிற சண்டை, ஃபேமிலியோட நடக்கிற சண்டை, டவர். அவங்க வீடு வந்து சுக்கலாக உடைய போகுது. நைட் ஆஃப் சோர்ட்ஸ். ஸோ இது வந்து உங்கள் பர்சன் இப்போ கரண்ட்டில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் இன் அ காமிக் ரிலேஷன்ஷிப் ஃபார் ஷோர். உங்கள் பர்சன் வந்து அவங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது. அவங்களுக்கு நிறைய மேபி சைல்ட்ஹுட் பெயின் இருக்கலாம். உள்ளே வந்து அவங்க வேறு மாதிரி ஆள், வெளியில் வந்து அவங்க போத்திக்கிட்ட போர்வை வேறு. அதை மறைக்கிறதுக்கு அவங்களுக்கு அடிக்ஷன் நிறையா இருக்குது. இட்ஸ் லைக் பார்ட்டி பண்ணி, இட்ஸ் லைக் நான் வந்து உங்கள் ஸ்டேட்டஸில் தான் இருக்கேன், இட்ஸ் லைக் ஐ ஆம் த சேம் பர்சன், உங்கள் லெவலில் தான் இருக்கேன். தே வாண்ட் டு ரீஅஷ்யூர் சம்திங். அவங்களுக்கு அது ஒரு ஹேபிட், இட்ஸ் லைக் அடிக்ஷன். ஆனால் அதெல்லாம் வந்து இப்போது உங்களுக்கு தெரிய வருது, அவங்க வந்து நீங்கள் நினச்ச மாதிரி ஆள் கிடையாது. அவங்களோட உண்மையான ஸ்வரூபம் என்ன, அவங்க இட்ஸ் லைக் வெரி வீக் மைண்டட். அதுதான் நான் இங்கே பார்க்குறேன். ஸோ அந்த ரகசியங்கள் எல்லாமே வெளியில் வருது. மேபி இந்த ரகசியங்கள் வந்து ரொம்ப பப்ளிக்காக வெளியில் வரப்போகுது. மேபி ரொம்ப நாளாக அவங்க இந்த பொய்யை மூடி மறைச்சிட்ருக்காங்க. பட் தட் இஸ் கம்மிங் அவுட். ஏன்னா நீங்கள் ஏன் அது வெளியில் வரப்போகுது அப்படின்னா மேபி இது வெளியில் வருது, இல்லைனா அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க இது வந்து பாஸ்டில் தே ஹவ் காஸ்ட் யூ பெயின். யூ தாட் இந்த டிஃப்ரென்ஸ்லாம் வந்து ஓகே அப்படின்னு. மேபி அவங்களோட ஸ்டேட்டஸ் பெருசு, நான் வந்து வேறு அப்படின்ற யாராவது இட்ஸ் லைக் ஒரு கன்ஃபியூஷன். இல்லைனா வந்து யார் என்ன சொன்னாலும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அது உடனே நம்புறது. நீ என்ன ஸ்டேட்டஸ் மச்சான், நீ ஏன் அங்கே பின்னாடி போகிற அப்படின்னா ஓகே நான் எதுக்கு அங்கே போகணுன்னு ஓடிடுறது. இந்த மாதிரி ரொம்ப கேவலமான ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்க ஒரு இட்ஸ் லைக் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாமல் ஒரு கேரக்டர்லெஸ் பர்சன், அப்படி தான் நான் சொல்ல முடியும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது
காமிக் சைக்கிளில் இருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் எண்டிங் தட் அண்ட் என்ட்ரிங் எ நியூ சைக்கிள். அதில் உங்களோட பர்சனை வந்து பிரபஞ்சம் வந்து எங்கே வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த பர்சன் வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா கோத்ரூ பண்ணுறக்கு அந்த ஃபேமிலி வந்து சுக்கலாக உடைய போகுது. த ஃபேமிலி இஸ் பிரேக்கிங் அப்பார்ட். மேரேஜ், ஃபேமிலி, அது என்ன கன்றாவியாக இருந்தாலும் சரி, அது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தேர் இஸ் நோ மோர் பாண்ட். இது வந்து பிரபஞ்சம், தே ஆர் பிரேக்கிங், தே ஆர் ஸ்டெப்பிங் இன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் சோல்ஸ். தே ஆர் கம்மிங் வித் கிளாரிட்டி. ஹாப்பினஸ் அண்ட் 9 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. உங்களோட பவுண்ட்ரி, உங்களோட சேலஞ்சஸ் இந்த பர்சன் மீட் பண்ண போகிறாங்க. தே ஆர் கோயிங் டு ஸ்டாண்ட் அப் அண்ட் மீட் யுவர் சேலஞ்சஸ். மேபி ஏதாவது கிளாரிட்டி, ஏன்னா உங்களோட பவுண்ட்ரிஸ், உங்களோட சேலஞ்சஸ் எதாக இருந்தாலும் சரி, உங்களோட பர்சன், அதாவது உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் இஸ் கோயிங் டு மீட் இட். ஒரு சில கேசஸில் இந்த பர்சன் இந்த டவர் மூமெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலியை விட்டு தலை தெறிக்க ஓடி உங்ககிட்ட வர போகிறாங்க. ஏன்னா தே ஆர் கோயிங் டு ரியலைஸ் தட் யூ ஆர் தேர் ட்ரூ லவ். இதுதான் இப்போ வந்து இங்கே பார்த்தீங்க. அதனால தான் லெட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப். இதுக்கு பழசில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி இருந்திருக்கலாம். இப்போது தே ஆர் நாட் கன்ஃபியூஸ்ட். சம் டவர் மூமெண்ட் வந்து ஒரு டவர் இஸ் கோயிங் டு பிரேக் எவ்ரி திங் டவுன். ஸோ ட்ரஸ்ட் த ப்ராசஸ். உங்களுக்கு பிரபஞ்சம் வந்து தப்பான ஆளை காட்ட போகிறதில்ல. என்ன தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்கள குழப்பி விட ட்ரை பண்ணாலும் திஸ் பர்சன் இஸ் அ ஸ்மார்ட் பர்சன். ஸோ ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஷுவர்னஸ் அண்ட் ரிசோர்ஸ்ஃபுல்னஸ், எஸ்பெஷலி இன் பிஸ்னஸ். அவங்க ரொம்ப பிஸ்னஸில் ரொம்ப டேலண்டடான ஆள். ஸோ அந்த பிஸ்னஸில் இருக்க அந்த டேலண்ட்டை வந்து இங்கேயும் அப்ளை பண்ணுவாங்க. ஏன் இவன் இப்படி சொல்கிறான், ஏன் இது அவசியமே இல்லை இங்கே இப்படி சொல்கிறது, வாட் இஸ் த பாயிண்ட் அப்படின்னு யோசிக்கும்போது தே ஆர் கோயிங் டு ஃபிகர் தட் அவுட். ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. ஸோ ட்ரஸ்ட் த ப்ராசஸ். தே ஆர் கோயிங் டு எக்ஸ்ப்ரெஸ் தேர் லவ், பாஸ்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப். இதில் வந்து உங்களுக்கு குழப்பிக்கிறதுக்கே ஒன்றும் இல்லை. யூ நோ ஆல்ரெடி திஸ். ஸோ நீங்கள் ஏதாவது காமிக்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா, ட்வின் ஃப்ளேம் காமிக்ஸ் சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா, அந்த பர்சனோட ரியாலிட்டி இது தான். பட் என்ன அப்படின்னா, இவ்வளோ நாளாக குழப்பிட்டு இருந்தவங்களோட சுயரூபம் வெளியில் வரலாம். இல்லைனா இனிமேல் அவங்களால உங்கள் பர்சனை குழப்ப முடியாது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ நான் நிறுத்த போகிறதில்ல. ஒரு கைடன்ஸும் உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு தான் நிறுத்த போகிறோம். ஸோ இது வந்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் உங்களோட ட்வின்னை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது, இப்போ எந்த சூழ்நிலையில் இருந்தால் உங்களுக்கு என்ன மாதிரி வரும். மகாலட்சுமி, வாவ், யூ ஆர் த காடஸ் ஆஃப் லக்ஷ்மி. நீங்கள் தாங்க இங்கே எம்ப்ரெஸ்ஸு. மேட்ரை விட்டுருங்க. நீங்கள் வந்து யாரையுமே சேஸ் பண்ண வேண்டாம். தப்பாக சொல்கிறாங்களா, லெட் தம் டாக். இங்கே பாருங்கள், விநாயகரும் மகாலட்சுமியும் வேலை முடிஞ்சது, வேலையை பாருங்கள். ஸோ யாராவது சொல்கிறாங்களா உங்கள் பர்சனுக்கு, நீங்கள் அவங்களோட ட்வின்னு நினைக்கிற பர்சனுக்கு யாராவது போய் ஏதாவது சொல்கிறாங்க, அதனால் உங்களோட ஜேர்னி ஸ்டாப் ஆகும் அப்படின்னா பிரபஞ்சம் சார் ஜஸ்ட் டோன்ட் கேர் அப்படின்றாங்க. ரொம்ப நக்கலாக தான் பிரபஞ்சம் சார் போனால் போயிட்டு போகிறான், விடு, நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பிரபஞ்சமே உங்கள் கூட இருக்காங்க. கடவுள் எல்லாருமே உங்கள் கூட வரிசை கட்டிட்டு நிற்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு விலகி போகிற ஒரு பர்சனுக்காக போக வேண்டாம். ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். யூ ஆர் கோயிங் டு அச்சீவ் அ லாட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ரஸ்க்கு நான் அப்படின்னு போட்டி போட போகிறாங்க. அப்போது சுயம்வரம் நடத்துங்க. உங்களோட சேலஞ்சை யார் மீட் பண்ணுறாங்களோ அவங்க தான் உங்களோட டிவைன் கவுண்டர். இது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற வரம். நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம். பேசுகிறவங்க எல்லாம் என்ன வேணால் பேசட்டும். ஸ்டாண்ட் இன் யுவர் பவர், சேஸ் யுவர் ட்ரீம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் உங்களுக்கு அந்த ஒரு சூழ்நிலை உருவாகும். இட்ஸ் லைக் யூ ஆர் கோயிங் டு சூஸ் யுவர் கவுண்டர் பார்ட். எல்லாருமே வந்து எல்லா நல்லவங்களும் உங்களுக்காக போட்டி போடுவாங்க. இட்ஸ் லைக் வாட் அ உமன், இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம வரம் பண்ணிக்கணும். இட்ஸ் லைக் ஐ வாண்ட் டு ட்ரை இட் எனிவே இஃப் ஐ ஹாவ் அ சான்ஸ் அப்படின்னு எல்லாருமே ட்ரை பண்ண போகிறாங்க. நிச்சயமாக நீங்கள் சுயம்பரம் தான் நடத்தி உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டை சூஸ் பண்ண போகிறீங்க. இட்ஸ் லைக் யூ ஆர் த காடஸ். கண்டிப்பாக வந்து பெருமாள் உங்களை தேடி வருவார். ஏன்னா மகாலட்சுமி இல்லைன்னா பெருமாள் கிடையாது. அதனால் தைரியமாக போல்டாக எது பண்ணுறனாலும் பண்ணுங்கள். யூ ஆர் நாட் கோயிங் டு மிஸ் தெம். தே ஆர் நாட் கோயிங் டு மிஸ் யூ ஃபார் ஷுர். நீங்கள் மிஸ் பண்ணாலும் தே ஆர் கோயிங் டு சேஸ் யூ டவுன். அவங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப், வாட் இஸ் தேர் நெக்ஸ்ட் ஸ்டெப்? பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸ், நியூ பிகினிங், ஆஃபர். ஸோ உங்கள் பர்சன் வந்து இதனால் ஸ்டாப் ஆக போகிறாங்களா? நோ, தே ஆர் நாட் கோயிங் டு ஸ்டாப். டூ ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி,
பேஜ் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. நீங்கள் வந்து கன்ஃபியூஷனில் இருக்கலாம், ஆனால் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. யூ ஆர் அண்ட் டூ ஆஃப் சோர்ஸ், யூ ஆர் பிளானிங் சம்திங், யூ ஆர் ப்ரொடெக்டிங். 5 ஆஃப் பென்டிகல்ஸ். மேபி யூ ஆர் கோயிங் த்ரூ அ ஃபினான்ஷியல் லாஸ், இல்லைனா உங்கள் பர்சன் ஒரு ஃபினான்ஷியல் லாஸ். இதனால தான் அவங்க வந்து ஒரு செட்பேக் எடுக்க போகிறாங்களே தவிர இந்த பர்சன்ஸ் சொல்கிறனால இல்லை. ஸோ டோன்ட் வரி அபவுட் எனி திங், சேஸ் யுவர் ட்ரீம் அண்ட் யுவர் பர்சன் இஸ் கோயிங் டு சேஸ் யூ. ஸோ இதில் வந்து அப்செட் ஆகாதீங்க. இது வந்து தேவையான பாடம். பிரபஞ்சம் வந்து உங்கள் பர்சனுக்கு நடத்துகிற பரீட்சை. ஏன்னா இந்த பரீட்சையில் அவங்க பாஸ் பண்ணால் மட்டும்தான் பிரபஞ்சம் வந்து இந்த காதலை அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. சப்போஸ் இந்த பரீட்சையில் அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னா பிரபஞ்சம் சொல்கிற அந்த சுயம்பரத்தில் அவங்க தோற்று போயிடுவாங்க. இட்ஸ் லைக் பிரபஞ்சம் உங்களுக்கு வை ஐ ஹவ் மிஸ்ட் இட். பிரபஞ்சம் உங்களுக்கு சுயம்பரம் நடத்திட்டுருக்காங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இட். இஃப் தே ஆர் ரிஜெக்டிங் சம்படி, லெட் தேம் கோ. சுயம்பரத்தில் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். குவாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அப்புறம் பிரபஞ்சம்க்கு குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களுக்கு லக்ஷ்மிக்கான பெருமாளை தேடிட்டுருக்காங்க. தே கான்ட் கிவ் லக்ஷ்மி டு சம்ஒன் எல்ஸ். அதனால் பெருமாள் வந்து மனுஷ ரூபத்தில் இருக்கனால அவரோட பவரை அவர் ரியலைஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் ஒன்றா போக தான் போகிறீங்க. தே ஆர் கோயிங் டு ரிஜெக்ட் எவ்ரி ஒன் அன்டில் யூ மீட் த ரியல் கவுண்டர் பார்ட். ஸோ பிரபஞ்சம் ஏதாவது தடுத்தாங்க அப்படின்னா லெட் இட் கோ. பிரபஞ்சம் யாராவது ஈவன் தோ யூ ஆர் ஸோ இன்ட்ரெஸ்டட், லெட் இட் கோ. அது உங்களோடது கிடையாது. உங்களுக்கு ஸ்பெஷலாக பிரபஞ்சம் ஒரு ஸ்பெஷல் மோல்டில் போட்டு ஒரு ஸ்பெஷல் ஜீவனை உருவாக்கிட்டுருக்காங்க. தட் இஸ் எக்ஸாக்ட் மேட்ச். ஸோ இதுக்காகலாம் வருத்தப்படாதீங்க. யூ ஆர் கோயிங் டு பி வெரி வெரி ஹாப்பி இன் த ஃப்யூச்சர். ஸோ சேஸ் யுவர் ட்ரீம். ஜெய் சாய்ராம். காட் பிளஸ் யூ.